ஷோல்டர் வந்து எப்படி வந்து நம்ம பிசுறே இல்லாமல் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு 2 விதமாக வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கழுத்தையும் இடுப்பையும் இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி கழுத்தை வந்து கீறி விட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து இதையும் வந்து நம்ம கழுத்தை மட்டும் 1/4 இன்ச்சுக்கு அடித்து அதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து நாச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்ம எப்படி இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேக் பீஸை கீழே வந்து இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டை தூக்கி இப்படி மேலே வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சை வந்து கரெக்டாக அடிக்கணும். அந்த இடம் வந்து நம்மளுக்கு அந்த கழுத்து வந்து மாறிடாமல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு தையல் போடாமல் நம்ம வந்து 2 தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு நம்ம வீடியோவிலே வந்து நான் தைச்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். 2 மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்க முடியும். இது வந்து இன்னொரு ப்ளவுஸு. இதுக்கு வந்து நம்ம பேக் பீஸ் வந்து கழுத்தையும் இடுப்பையும் வந்து நான் ஆல்ரெடி வந்து தைச்சு தான் வச்சுருக்கேன். இதை வந்து கழுத்தை வந்து நம்ம சுற்றிலும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த சிசர் கட் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து அழகாக வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி 2ஆக வந்து பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு லைட்டாக வந்து கீறி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அடித்து திருப்பி வச்சுருக்குறோம் கழுத்தை. இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு வந்து பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து அந்த பேக் பீஸோட அந்த லைனிங் பீஸை வந்து மேலே எடுத்து வச்சுட்டு இப்போ 1/2 இன்ச் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். எப்போ நம்ம தையல் போட்டாலும் ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். ஒன் சைட் நம்ம தைச்ச மாதிரியே வந்து இன்னொரு ஷோல்டரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து அந்த கழுத்து வந்து கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக அந்த கழுத்தோட ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்புறப்ப வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து தள்ளி போகாமல் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 தையல் போட்டு நம்ம வீடியோவில் வந்து எப்பயும் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இணைச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை உள்ளே விட்டு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் ஷோல்டர் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. எந்த வித பிசுறு இல்லாமல் அந்த பிசுறு வந்து பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நான் 2 விதமும் வந்து உங்களுக்கு ஷோல்டரை வந்து பிசுறு இல்லாமல் தைச்சு காமிச்சிருக்கேன். இதில் எது உங்களுக்கு முடியுமோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.